சட்டமன்றத்தில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் மாத சம்பளத்தை தவறாக குறிப்பிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் கருத்தை அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்க வேண்டும். இது குறித்து திருச்சியில் தமிழ்நாடு பாரதிய மஸ்தூர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறியதாவது: தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு 55,000 ரூபாய் சம்பளம் வழங்குவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் 10% ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் உண்மை நிலையை அறிந்து சட்டமன்றத்திலே தரவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் செயல்படுது. அந்த 2008ஆம் ஆண்டு துவக்கப்பட்டதிலிருந்து யாரெல்லாம் அந்த ஆரம்ப கட்டத்தில் பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கு ஒரு சிலருக்கு வேண்டுமானால் அந்த சம்பளம் கிடைக்கலாமே தவிர ஏனைய அனைத்து தொழிலாளர்களுக்கும் 55,000 ரூபாய் கிடைக்கவில்லை. இன்றளவும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தின் சார்பாக புதிதாக ஆள் சேர்ப்பு முகாம்கள் அங்கங்கே நடத்தப்பட்டு இருக்கிறது. அந்த ஆள் சேர்ப்பு முகாம்களில் 21,150 ரூபாய் 21,200 ரூபாய் சம்பளத்திற்கு புதிதாக தொழிலாளர்களை சேர்ப்பதாக அறிவிப்பு கொடுத்து புதிய தொழிலாளர்களை சேர்க்கக்கூடிய வேலையை 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் செய்து வருகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் 55,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது என்கின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிப்பது என்பது பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக கண்டனத்துக்குரியது. அதை பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த அவை குறிப்பிலிருந்தே நீக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்துவதில் தமிழ்நாடு அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கிறது. இதை தொடர்ச்சியாக பாரதிய மஸ்தூர் சங்கம் சுட்டிக்காட்டி வருகிறது. உதாரணமாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளருக்கு கட்டாய பணி வேலை நேரம் 12 மணி நேரமாக இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் வேலை நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 6 நாட்களுக்கு சேர்த்தா 48 மணி நேரம். ஆனால் இவர்களுக்கு தினசரி கட்டாயம் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த 12 மணி நேரத்திற்கான ஊதியம்தான் அங்கே ஒட்டுமொத்த ஊதியமாக இவர்கள் காட்டுகிறார்கள். அதை பார்க்கும்போது சாதாரண மக்களுக்கு 8 மணி நேரத்திற்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அது ஒட்டுமொத்தமாக 12 மணி நேரத்திற்கானது. வேலை நேரத்தை 12 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக பாரதிய மஸ்தூர் சங்கம் போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் தொழிலாளர் துறையும் அதற்கு செவிசாய்ப்பதற்கு தயாராக இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய செயலாகும். அதே போன்று போனஸ் சட்டம் இவர்கள் கிடையாது, பொருந்துறதில்லை. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு ரெக்கார்டு பூர்வமாக ஒரு பேப்பரை ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளிக்கு போனஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயமில்லை என்று அந்த ஜிவிகே இஎம்ஆர்ஐ நிர்வாகம் தெரிவிக்கின்றது. அதை தமிழ்நாடு அரசாங்கம் ஆமோதிக்கின்றது. ஒட்டுமொத்தமான செலவு தொகை 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவு தொகையை அரசாங்கம் கொடுக்கிறது. ஆகவே இதில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் தொழிலாளி என்கின்ற சட்டத்தின் பார்வையில் தொழிலாளி என்கின்ற வரையறைக்குள் வருகிறார்கள். எப்படி தொழிலாளி ஒருவருக்கு தொழிலாளர் சட்டங்கள் அனைத்தும் பொருந்துமோ அதன் அடிப்படையில் போனஸ் சட்டமும் பொருந்தும். இந்த தொழிலாளருக்கு போனஸ் என்பதை இதுவரை கொடுக்கப்படவில்லை. குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் மற்ற ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் இதுவரையும் சேர்க்கப்படவில்லை. எந்த ஒரு தொழில் 1000 தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் பட்டியலிலே சேர்த்து அவர்களுக்கான வேலை நேரம் 8 மணி நேரமாகவும் பஞ்சப்படியும் வழங்க வேண்டும் என்பதுதான் குறைந்தபட்ச ஊதிய சட்டம். அந்த மினிமம் வேஜஸ் ஆக்டே தமிழ்நாட்டில் 100 ஆம்புலன்ஸ் தொழிலாளருக்கு செயல்படுத்தப்படவில்லை என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வரோம். இந்த மினிமம் வேஜஸ் ஆக்டில் அந்த ஷெட்யூல்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் சேர்க்கணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மாநில அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லை. அந்த ஷெட்யூல் எம்ப்ளாய்மெண்ட்டை சேர்த்தாச்சுனாக்கா அவங்க பஞ்சப்படி கிடைக்கும். இன்றைக்கி 55,000 ரூபாய் அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கின்றார். அந்த தொழிலாளிக்கான அடிப்படை ஊதியம் எவ்வளவு என்று கேட்டிங்கனாக்கா 7,000 ரூபா 8,000 ரூபா, மற்றதெல்லாம் அலவன்ஸாகத்தான் இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இங்கே உழைப்பு சுரண்டல் நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்களுக்கு முறையான சமூக பாதுகாப்பு கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஏராளமான பாதிப்புகள் இருக்கிறது. இதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளாமல் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் வெளி உலகத்துக்கு காமிச்சு தமிழ்நாட்டில் ஆஹா ஓஹன் இருக்கிற மாதிரி இங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதுதான் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் நிலைப்பாடு. அதோடு மட்டுமல்லாமல் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்றைக்கி படித்த இளைஞர்கள் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடமாநில நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. சுமார் 1800 கண்டக்டர்களுக்கு டெண்டர் விடப்பட்டு அவர்களுக்கு பணி ஆணையம் வழங்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பர்மனெண்ட் வேலை அரசு வேலை கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கான்.
இளைஞர்கள்லாம் அதை நம்பி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவைக்காவுக்கு வந்து ஓட்டு போட்டு இன்றைக்கி முதலமைச்சர் ஆட்சி கட்டிலில் அமர்த்தி இருக்கிறார்கள். ஆட்சி கட்டிலில் அமர்த்தப்பட்ட பிறகு டிஎம்கே என்ன தவறை செய்ததோ அதே தவறை தாவைக்கா அரசாங்கமும் விஜய் அரசாங்கமும் செய்து கொண்டு இருக்கிறதுன்றது தான் அந்த குற்றச்சாட்டு. ஆக வட மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணி ஆணையை ரத்து செய்து நிரந்தர தொழிலாளர்களை நியமனம் செய்ய வேண்டும், புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பாரதிய மசூர் சங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றது. அது மட்டுமல்லாமல் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களை தமிழ்நாடு அரசாங்கம் இழிவுபடுத்துகிறது. டேபிள் ரீடிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த துறை அமைச்சர் சொல்கிறார். அத்தனை தொழிலாளியும் அந்த வெயிலில் அலைஞ்சி தெரிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆக இவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை மறைப்பதற்காக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மீது பழி போடுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. டேபிள் ரீடிங் என்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஆக ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலை, அந்த வேலையை இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த அளவில் தமிழ்நாடு அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தொழிலாளர் சட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக தமிழகத்தில் செயல்படுத்த வேண்டும். சட்டமன்றத்தில் துறை அமைச்சர்கள் தெரிவித்ததை பேரவை குறிப்பிலிருந்து பேரவைத் தலைவர் அவர்கள் நீக்க வேண்டும் என்று தமிழ் மாநில பாரதிய மசூர் சங்கத்தின் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.